ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து சண்டே பைக்கர்ஸோட மார்னிங் ரொட்டீன் என்னவாக இருக்கும்னா, ஃபஸ்ட்டே இருந்தோன்னே வந்து அவங்க பைக்கை பார்க்குறது. இன்றைக்கி வந்து மழைலாம் விட்டு கொஞ்சம் இதுவானதுனால நம்ம வண்டியை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாஷ் பண்ணுறேன். வண்டி வாஷிங் டே அப்படின்னு வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக மழை 1 வீக்காக மழை இருந்ததில்ல, அதனால் மழையில் ஓட்டி ஒரு டஸ்ட்டு தூசியமாக ஆயிடுச்சு. காலைல இப்போ தான் எழுந்திரிச்சேன், அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வீடியோவில் நம்ம வண்டியை ஃபுல்லாகவே வாஷ் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி. குழந்தைங்களுக்கு வந்து நான் ஒன்று சொல்கிற பாருங்க, எங்கள் அப்பா எனக்கு வந்து ஏன் இந்த வண்டி வாஷ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லணுன்னா, எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுவார்னா, எங்கள் அப்பா வந்து மேஸ்திரி. அவர் சைட்டில் போயிட்டு வேலைலாம் செஞ்சுட்டு வரும்போது வண்டி டஸ்ட்டாக எடுத்துகிட்டு வருவார். டஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து காலைல போகும்போது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு போகணுன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எழுப்பி, நீ வண்டி கழுவி குத்தினா நான் உனக்கு 10 ரூபா தருவேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்கள் பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். பைக்கர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு சில்லறை எதனா காசுக்கு எதனா குத்து, இப்போ 10 ரூபாலாம் குத்தா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஒரு 100 ரூபா கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. 100 ரூபா குத்து வண்டி கழுவி வச்சின்னா உனக்கு 100 ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அழகாக டீட்டெயிலாக க்ளீன் பண்ணுவாங்க. அது ஒரு இது மாதிரி வச்சுப்பாங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு 10 ரூபா கொடுப்பாரு. அதனாலே நான் எழுந்து காலையிலே எழுந்து தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக அந்த கிளினிக் ப்ளஸ் இருக்கும்ல, 1 ரூபா அது ஒரு 2-3 ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கழுவி கொடுத்துருவேன். அப்புறம் எனக்கு 10 ரூபா கொடுப்பாரு. அதை வச்சு நான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவேன். அவர் சைக்கிள் ஓட்டுறது, அப்புறம் ஸ்மாக் டவுன் பெயின் 1/2 ஹவருக்கு 5 ரூபா அது போயிட்டு போடுறது, அந்த மாதிரிலாம் விளையாடிட்டுருப்போம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ரொம்ப பேசாமல் இன்றைக்கி வந்து வண்டி க்ளீனிங் வீடியோவை பார்த்துருவோமா?